ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு சூப்பராக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செருபேர் தான் எடுக்கணும். செருபேர் வந்து குக்கரில் வந்து ஒரு 5 to 6 விசில் வந்து எடுக்கணும், போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். நான் வந்து ஒரு கப் அளவு செருபேரை வந்து வாஷ் பண்ணி வேக வைக்க போகிறேன். ஒரு 5 to 6 விசிலில் வந்து நம்ம வந்து செருபேர் வந்து நல்லா வந்து வெந்துடும். நல்லா வந்து வெந்தால் தான் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து வேகணும். ஸோ நல்லா விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுமே நம்ம வந்து ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து நல்லா வந்து சிவக்க வறுக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வேக வச்சு செருபேர் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ விசில் விட்டதுமே நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வந்து 6 விசில் வந்து விட்டுருக்கேன். அது நல்லா வந்து மசிச்சு வந்து வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் வந்து ஆல்ரெடி வறுத்துட்ருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை வந்து நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணி அதுவுமே வந்து நல்லா வந்து தேங்காயில் வந்து வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்க செருபேரை தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து மோஸ்ட்டாக வந்து தேவைப்படாது. இந்த செருபேரில் இருக்க வாட்டரே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையில் வந்து நம்மளோட செருபேர் வந்து நல்லா வந்து ஊறணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நாட்டு சர்க்கரையில் வந்து நல்லா ஊறும். எல்லாமே வந்து ஒரு கப் அளவு மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து செருபேருக்கு ஒரு கப் அளவு வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்து நல்லா வந்து கலர் வந்து நல்லா வந்து மாறுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து அந்த நாட்டு சர்க்கரையை வந்து உருக்கி அதில் வந்து நல்லா வந்து பாவு வந்து அந்த செருபேரில் வந்து நல்லா வந்து வேகிற அளவுக்கு இது பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு கப் அளவு கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலையை கூட நீங்கள் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கடலை மாவு ஸ்மெல் வந்து வரவே கூடாது. ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த நாட்டு சர்க்கரையை கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவுமே வந்து ஆட் பண்ணாதீங்க. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து சுடு தண்ணி வந்து வேணுன்னா லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவுமே மோஸ்ட்டாக ஆட் பண்ண வந்து தேவை வராது. நல்லா இப்போ நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணோடனே கொஞ்சம் வந்து திக்காயிரும். அந்த பூரணம் வந்து நல்லா வந்து திக்காயிரும். அப்புறமா வீட்டில் இருக்க தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு வந்து எடுத்துக்கோங்க. தோசை மாவு பேட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி பூரணம் வந்து ஆறுன அப்புறமா நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 20 உருண்டை வந்து கிட்ட வந்துச்சு ஒரு கப் அளவுக்கு. இப்போ அந்த உருண்டை ஹீட்டு போன அப்புறமா உருட்டினீங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நான் வந்து குழிப்பணியார சட்டியில் தான் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து குழிப்பணியார சட்டி வந்து ஹீட் ஆனதுமே நம்ம வந்து அதில் வந்து நெய் இல்லைன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பேட்டரில் வந்து தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஆட் பண்ணி அதில் மாவு வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன்ல அதே மாதிரி நீங்களும் கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதை அப்படியே வந்து நம்ம ஹீட் பண்ணி நெய் வந்து ஹீட் ஆகிட்டுருக்குல்ல அந்த குழிப்பணியார சட்டியில், அந்த சட்டியில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த உருண்டையை வந்து அப்படியே வந்து போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை மாதிரி இந்த மாதிரி குழிப்பணியாரம் மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு வந்து சூப்பராக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே கோட் பண்ணி நான் வந்து அந்த சட்டியில் போட்டு சுட்டெடுக்க போகிறேன். அப்புறம் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து இதை வந்து மோதகம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து டீ கடையில் எல்லாமே கிடைக்கும். அந்த இது வந்து எப்படின்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண மாட்டாங்க, டீப் ஃப்ரை ஆயிலில் வந்து போட்டு தான் அந்த மாதிரி இதே மாதிரி தான். ஆனால் மாவு வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை.
அது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து சூப்பராக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். சூப்பராக வந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். டீ போடுற நேரத்திலே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து செய்து நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எல்லா உருண்டையுமே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்த எல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு சைடு ஃப்ரை ஆனதுமே நம்ம மறு சைடு வந்து திருப்பி போட்டுறேன். திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அளவுக்கு வந்து கோல்டன் ஃப்ரை ஆனதுமே நம்ம கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டு எடுக்க போகிறேன். இப்போது மேலே வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலர் ஆனதுமே நம்ம வந்து உடனே வந்து எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து 2 சைடுமே உள்ளாடி எல்லாம் நல்லா வந்து வெந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து அது வந்து வெந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஆல்ரெடி போட்டிருந்த பேட்ச் வந்து நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த மாவு எல்லாமே சூப்பராக வந்து வெந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இப்போ எல்லாமே நான் வந்து எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். சரி பேரை வந்து குக்கரில் வந்து வேக வைக்கிறோம். அப்புறமா வந்து தேங்காய் வந்து நெய்யில் வறுக்கிறோம். செர்பேர் வந்து வேக வச்சு செர்பேர் போட்டு அப்புறமா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரையில் வந்து செர்பேரை நல்லா வந்து வேக வச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு வந்து ஆட் பண்ணி கடலை மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம குழிப்பணியார சட்டியில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு சுட்டெடுத்தோம்னா சூப்பரான குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து மோதகம்னு சொல்லுவாங்க. மோதகம் வந்து இன்னும் வந்து டீப் ஃப்ரையில் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.